முழுவதும் லைக் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட். தமிழ்நாடு முழுவதும் எங்களது எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் எங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் டீலர்ஸ் நாங்க கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். அது போக அதர் ஸ்டேட்ஸ்லயும் நாங்க ஃபுல்லா கவர் பண்ணிடணும் அப்படின்றது எங்களுடைய டார்கெட். இது வரைக்கும் பாராட்டுகள் கிடைச்சிட்டு இருக்கு. எங்க ப்ராடக்ட் இது வரைக்கும் பார்த்தவங்க யாரும் எந்த ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸும் கொடுத்ததில்லை. ஏன்னா மத்த காம்படிட்டர்ஸை விட எங்களது ரொம்ப தரமானதா, எங்களுடைய எய்மே பாத்தீங்கன்னா தரமானது நாங்க கொடுக்கணும். அதனால குவாலிட்டியானதை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நாங்க பிரைஸுமே ரொம்ப ரீசனபிளா கொடுத்துட்டு இருக்கோம் எங்களுடைய காம்படிட்டர்ஸை விட. ஸோ அதனால எங்களுக்கு போயிட்டு இருக்கு. நாங்க எதிர்பார்த்ததை விட எங்களுக்கு ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் பல்கிஸ் பெனாசிர். நான் தான் ஆம்பிரியானுடைய சிஇஓ அண்ட் ஃபவுண்டர். இது எங்க ப்ராடக்ட் ஆம்பிரியான். ஆம்பிரியான் அப்படின்றது ஸ்டாண்டர்ட் யூனிட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, எல்லாருக்குமே தெரியும். அண்ட் எங்களுடைய ஸ்லோகன் ஸ்பார்க் யோர் லைஃப். உங்களுடைய வாழ்க்கையில எப்போதும் ஒளிமயமாக இருக்கணும்ன்றதுதான் எங்களுடைய இது. அதுதான் எங்களுடைய ஸ்லோகன். 2020 நாங்க ஆரம்பிக்கணும்னு பிளான் பண்ணணும். நாங்க 2020க்கு பிளான் பண்ணணும். ஒரு வருஷம் அது இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி நல்லபடியா போயிட்டு இருக்கு மார்க்கெட்லயும். ஏன்னா எங்களுடைய எய்மே பாத்தீங்கன்னா தரமானது நாங்க கொடுக்கணும். அதனால குவாலிட்டியானதை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நாங்க பிரைஸுமே ரொம்ப ரீசனபிளா கொடுத்துட்டு இருக்கோம் எங்களுடைய காம்படிட்டர்ஸை விட. ஸோ அதனால எங்களுக்கு போயிட்டு இருக்கு. நாங்க எதிர்பார்த்ததை விட எங்களுக்கு ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கு. இன்னும் மக்களாகிய நீங்கள் இன்னும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ நாங்க இப்போ நம்ம மேனுஃபேக்சரர் அப்படின்னு சொன்னா என்னென்னமோ இருக்கு, எது வேணாலும் நம்ம எடுத்து பண்ணிருக்கலாம். ஆனா ஒரு வயர் அப்படின்றது நம்ம ஒரு வீட்டுக்கு கனவு இல்லத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. சோ அது ஒரு முக்கியமான பங்கு. அந்த ஒரு பங்கு உங்க வீட்டுல எங்களுடையது இருக்கணும் அப்படின்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதுவும் வெளியில இருந்து வாங்கி அப்படியெல்லாம் கொடுக்காத நம்மளுடைய ஓன் மேனுஃபேக்சரிங் நம்மளே பண்ணி நம்மளே ரா மெட்டீரியல் வாங்கி தயாரிச்சு அதை நம்ம மக்களுக்கு கொடுக்கும் போது குவாலிட்டியில எந்த காம்ப்ரமைஸும் வராது. அதுக்காக தான் நாங்களே மேனுஃபேக்சரிங்கை எடுத்து இதை செய்ய ஆரம்பிச்சோம். நாங்க ப்ரொடக்ஷன் டீம்ல நாங்க ஒரு பெரிய ஹெட் மெம்பர் வச்சிருக்கோம். அவர் எல்லாமே குவாலிட்டி எல்லாம் செக் பண்ணி தான் அது பாக்ஸ்லயே பேக் ஆகும் எங்களுடைய ப்ராடக்ட். ஸோ அதனால எந்த ஒரு காம்ப்ரமைஸும் நம்மளுடைய டேமேஜ் ஆகாது பாக்ஸ் பேக்கிங்லயும் எதுலயுமே சரி. ஏன்னா ஃபுல் செக் பண்ணிட்டு தான் அவங்க 1 or 2 times செக் பண்ணிட்டு தான் பாக்ஸ்ல பேக்கே பண்ணுவாங்க நம்ம ப்ராடக்டை. அண்ட் மார்க்கெட்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து அப்படி இப்படி அதெல்லாம் நாங்க ரொம்ப செலவு பண்ணி அப்படிலாம் நாங்க செய்யல. ஒரு தரமான பொருளுக்கு கண்டிப்பா அதுக்குரிய அங்கீகாரம் தானாகவே கிடைக்கும். நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி அப்படியெல்லாம் கொடுத்து பண்ணணும்னு அவசியமே இல்லை. மார்க்கெட்ல ஒன்ஸ் வாங்கி பார்த்தாங்கனாலே நம்ம பொருள் தரமானதா இருந்தா அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் தேவையில்லை. சோ நாங்க இது வரைக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் எதுவுமே பண்ணல. மார்க்கெட்டிங் டைரக்டாவே நம்மளுடைய பர்சன்ஸ் போறாங்க. அவங்களே போய் டைரக்டா எலக்ட்ரீஷியன்ஸ்ல இருந்து ஷாப் டீலர்ஸ், கன்ஸ்ட்ரக்டர்ஸ் எல்லாரையுமே போய் மீட் பண்ணி பர்சனலா நாங்க சாம்பிள் கொடுத்து எங்க பீப்புள்ஸே போய் டைரக்டா கான்டாக்ட் பண்ணி அப்படிதான் ஆர்டர்ஸை இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க இது வரைக்கும் எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் பண்ணல இது வரைக்கும். அதாவது மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்க, இப்ப இன்ஜினியர்ஸ் ஆகட்டும் எல்லாருமே பாத்தீங்கன்னா தரமான ப்ராடக்ட் கிடைக்குது. அது பிரைஸும் மத்த காம்படிட்டர்ஸை விட நம்மளது கம்மியா இருக்கணும் போது கண்டிப்பா அது அவங்க ரொம்ப வரவேற்கிறாங்க. சோ அதனால எங்களுடைய ப்ராடக்ட்க்கு அப்படிதான் இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க அப்படிதான் எங்களுக்கு இது வரைக்கும் பாராட்டுகள் கிடைச்சிட்டு இருக்கு. எங்க ப்ராடக்ட் இது வரைக்கும் பார்த்தவங்க யாரும் எந்த ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸும் கொடுத்ததில்லை. ஏன்னா மத்த காம்படிட்டர்ஸை விட எங்களது ரொம்ப தரமானதா, ரொம்ப குவாலிட்டியில ஆகட்டும், காப்பர் நாங்க யூஸ் பண்றதாகட்டும் எல்லாமே ரொம்ப வெர்ஜின் காப்பர்ஸ் யூஸ் பண்றோம். சோ அதனால எங்களுடைய ப்ராடக்ட்ஸ்ல எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லாதனால எல்லாருமே கலப்படம் இல்லாத போது அது கண்டிப்பா அங்கீகரிப்பாங்க இல்லையா. சோ அதனால எங்களுடைய ப்ராடக்ட் இந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். எங்களுக்கு எங்களுடைய குறிக்கோள் என்னன்னு பாத்தீங்கன்னா 2030க்குள்ள நாங்க இங்க உள்ள இந்தியா முழுவதும் லைக் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட்.
தமிழ்நாடு முழுவதும் எங்களது எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் எங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் டீலர்ஸ் நாங்க கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். அது போக அதர் ஸ்டேட்ஸ்லயும் நாங்க வந்து ஃபுல்லா கவர் பண்ணிடணும் அப்படின்றது எங்களுடைய டார்கெட், எங்களுடைய ட்ரீம்னே சொல்லலாம் நீங்க. அதை நாங்க அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா எங்களுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து இப்போ நொய்டால நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அத வந்து நாங்க இங்க உள்ள திருவிழாங்காடுல வந்து எங்களுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட்டை இங்கேயே கொண்டு வந்து ப்ரொடக்ஷன் மேட் இன் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து கொடுக்கறதுக்கு நாங்க வந்து ரொம்ப ரெடியா இருக்கோம். நாங்க என்னுடைய ப்ராடக்டாக நான் சொல்லல. இப்ப எங்கள்கிட்ட வந்து HRFR இருக்கு, FRLSH இருக்கு எங்கள்கிட்ட. எப்படி நீங்க கேட்டாலும் நாங்க வந்து உங்களுக்கு வந்து லைக் நமக்கு ஒரு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்றவங்க எங்களுக்கு பல்கானது எங்களுக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும்ன்றாங்க, நாங்க கண்டிப்பா அதை நாங்க கொடுக்க ரொம்ப ரெடியா இருக்கோம். நாட் ஒன்லி கன்ஸ்ட்ரக்டர்ஸ், ஈவன் நாங்க ஷாப் கீப்பர்ஸ், டீலர்ஸ், இன்ஜினியர்ஸ் யாரு கேட்டாலும் நாங்க உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றவங்களுக்கு நாங்க சொல்றது என்னன்னா, நீங்க எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கு அப்படின்றத வந்து பார்த்துட்டு அந்த வயசை கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து கொடுக்கறது உங்களை நம்பி கொடுக்குறாங்க அவங்களுடைய ட்ரீம் ஹவுஸ வந்து. இது ஒன் டே இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. வீடு கட்டுறது அப்படின்றது வந்து நம்மளுடைய வாழ்க்கை ஃபுல்லா இருக்க போறது. அப்போ அவங்க எவ்வளவு கனவுகளோடையும் சிந்தனைகளோடையும் அந்த மணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதாகட்டும் பல கஷ்டங்கள் பட்டுதான் அந்த வந்து ஒரு வீட்டை கட்டுறாங்களே. எல்லாருமே வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. அப்ப நீங்க பாக்குறவங்க இன்ஜினியர்ஸோ கன்ஸ்ட்ரக்டர்ஸோ நீங்க பண்றவங்க என்னுடைய வயசுன்னு கிடையாது, எந்த ஒரு வயர் வந்து உங்களுக்கு வந்து நல்லா இருக்கு, குவாலிட்டியில வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த குவாலிட்டி வயரை நீங்க சூஸ் பண்ணுங்க. எங்களுடைய இது வந்து கம்மியா இருக்கு அப்படின்றதால குவாலிட்டியில எங்களுக்கு கம்மி கிடையாது. அதே போல சீப் குவாலிட்டி வயர்ஸ் அப்படின்றத எதையுமே போடாதீங்க. நல்ல குவாலிட்டி உள்ளது, விலை கம்மி அப்படின்ற போது நமக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனா அது தரமானதா இருக்கான்னு பார்த்துட்டு நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க மக்களுக்கு. அது கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஒரு லைஃப் டைம்ல ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் அது வந்து என்னுடைய ஃபியூச்சர் பிளான் வந்து இந்தியா முழுவதும் எங்களுடைய இது வந்து நம்பர் 1 வரணும் அப்படின்றது எங்களுடைய ஆசை. ஸோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க மக்கள், நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும்.